வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பனிக்காலம். அதிகாலை 6 மணிக்கே அடர்த்தியாக படர்ந்திருந்த பனிப்போர்வை கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருந்தது. சென்ட்ரல் ரயில் நிலையம். இன்னும் சற்று நேரத்தில் ரயில் ஒன்று பிளாட்பாரத்தை வந்து அடையப் போவதற்கு அடையாளமாய் சிக்னல் தெரிந்தது. நகரத்தில் நடக்க இருக்கும் இந்திய ரஷ்ய நாடுகளின் கலாச்சார விழாவில் பங்கு பெற வந்து கொண்டிருக்கும் ரஷ்ய குழுவினரை வரவேற்க விழா தலைவர்களில் முக்கியமானவர்கள் பற்களை கிட்டிக்க செய்யும் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் கைகளில் பூ மாலைகளுடன் வரிசையாக நின்றிருந்தார்கள். ஓரிரு நிருபர்களும் போட்டோகிராஃபர்களும் பரபரப்பாய் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். வழக்கத்தை விட மக்களின் கூட்டம் 2 மடங்காயிருந்தது. 10 நிமிடங்கள் கழித்து தரையை அதிர செய்து கொண்டே ரயில் பிளாட்பாரத்தில் வந்து நின்றது. ரயில் நிற்கும் முன்பே இந்திய ரஷ்ய கலாச்சார குழு என்று பேனர் கட்டியிருந்த கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள். இதற்கிடையே போர்ட்டர்கள் 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் எப்படியோ புகுந்து பயணிகளின் பெட்டி படுக்கைகளை சுமப்பதற்காக கவர முயன்றார்கள். தங்களை தொந்தரவு படுத்த வேண்டாம் என்றும் சற்று பொறுமையாக இருக்க சொல்லியும் சத்தம் போடும் பயணிகளின் கூக்குரல்களால் அங்கு கலேபரமாயிருந்தது. ரஷ்ய குழுவினர் வந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வயதானவர் ஒருவர் மிக நிதானமாக இறங்கினார். மற்றவர்களைப் போல விடு விடு என்று இறங்க அவர் முயலவில்லை. கையில் லெதர் பேக் வைத்திருந்தார். மெதுவாக இறங்கியவர் கும்பலுடன் சேராமல் தனியாக நின்று கொண்டார். தூக்கமின்மையால் அவருடைய கண்கள் உப்பி இருந்தன. கண்களின் கீழே தென்படும் கருவளையங்கள் அவருடைய உடல் நலம் சரியில்லை என்ற விஷயத்தை பறைசாற்றியது. சற்று கவனமாய் பார்த்தால் அந்த கண்களில் தென்படும் கருணை அமைதி நம்மை ஈர்த்துவிடும். கையில் அணிந்திருந்த தங்க கை கடிகாரம் வைர மோதிரங்களை பார்த்தால் அவர் பெரிய பணக்காரர் என்பதை எளிதாக யூகித்து விடலாம். கையில் இருந்த லெதர் பேக்கில் மிக விலை உயர்ந்த பொருள் ஏதோ இருப்பதால் அதை ரொம்ப கவனமாய் பிடித்து கொண்டிருந்தார். யாரையோ எதிர்பார்த்து நின்றிருந்தார். அவருக்கு சற்று தொலைவில் கேமராக்களின் பிளாஷ்கள் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தன. பூக்களின் நறுமணம் எங்கும் பரவியது. அறிமுக படலமும் கை குலுக்கல்களும் நடைபெற்று கொண்டிருந்தன. நடுநடுவில் கை தட்டல்கள் காதை பிளக்க செய்தன. அங்கு ஒரே கோலாகலமாய் சந்தடியாயிருந்தது. இந்த சந்தடியை பொருட்படுத்தாதவராய் நின்றிருந்த அந்த பெரியவர் இந்த இரைச்சல் முடியும் தருவாயை நோக்கி காத்திருப்பதோடு தான் எதிர்பார்க்கும் நபர் வராததால் சற்று பொறுமை இழந்து காணப்பட்டார். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கழித்து அந்த சந்தடி குறைந்தது. மக்களின் கூட்டமும் குறைந்து விட்டிருந்தது. ரஷ்ய குழுவினர் கழுத்தில் பூ மாலைகளுடன் வெளியேறி கொண்டிருந்தார்கள். அந்த குழுவினரை வரவேற்க வந்தவர்களில் முக்கியமானவனாக தென்பட்ட இளைஞன் அவர்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தான். வெண்மை நிறம் பளீரிடும் உடைகளில் அழகாக வாரப்பட்ட கேசத்துடன் உயரம் சற்று கூடுதல் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் உருவம். அவ்விளைஞனின் பின்னால் வந்து கொண்டிருந்த அவனது நண்பன் அவன் தோளில் கையை பதித்து நிறுத்திவிட்டு, விஜய், அங்கு நின்று கொண்டிருப்பது உங்க வேணுகோபால் அங்கிள் தானே என்று கேட்டான். விஜய் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞன் நின்ற தலையை திருப்பி பார்த்தான். சுறுசுறுப்பாய் தீட்சண்யமாய் இருந்த அவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. தலையை அசைத்துவிட்டு, ஆமாம் ஆமாம், அவர்தான். ஆனால் அவர் இந்த ரயிலில் வரப்போவதாக எனக்கு தெரியாதே. நீ போய்கொண்டிரு, நான் 1 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்றவன் சட்டென திரும்பி கிடுகிடுவென்று அவரை நோக்கி நடந்தான். லெதர் பேக்கை பிடித்து கொண்டு வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருந்த வேணுகோபாலன் என்ற நண்பனால் சுட்டி காட்டப்பட்ட பெரியவரின் முகம் விஜயை பார்த்ததும் மலர்ந்தது. கையை ஆதரவாய் முன் நோக்கி நீட்டிக்கொண்டே, விஜய், எனக்காக நீ வந்திருக்கிறாயா என்றார். விஜய் அவருடைய கையை தன் 2 கரங்களால் பற்றி கொண்டான்.
இதென்ன, நீங்க இந்த ரயிலில் வரப்போவது எனக்கு தெரியவே தெரியாதே என்றான். அவன் குரலில் ஆச்சரியம் கலந்திருந்தது. வேணுகோபாலனின் முகத்தில் கரு நிழல்கள் படர்ந்தன. தெரியாதா? உன்னிடம் லாவண்யா சொல்லவில்லையா? இல்லை, எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் ரஷ்ய குழுவினரை வரவேற்க வந்தேன். உங்களை பார்த்ததும் வியப்படைந்து விட்டேன். நீ வேலை மும்முரத்தில் லாவண்யாவை சந்திக்கவே இல்லையோ? நேற்று மாலை கூட ராதையை பார்க்க போயிருந்தேனே. லாவண்யா கிளப்புக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். நாங்கள் இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் வரப்போவதாக ஒரு வார்த்தை சொல்ல எவ்வளவு நேரமாகிவிடும்? வேணுகோபாலன் பெருமூச்சு விட்டார். அவருடைய குரலில் வேதனையும் சோர்வும் கலந்திருந்தது. அப்படியென்றால் நான் வருவதில் அவளுக்கு விருப்பம் இல்லை போலும். நான் இன்று வருவதாக உனக்கு தெரியப்படுத்த சொல்லியும் ராதையை ஸ்டேஷனுக்கு அழைத்து வர சொல்லி டெலகிராமில் தெளிவாக குறிப்பிட்டும் இருந்தேன். என் வார்த்தையை மதிக்கவில்லை. நான் இல்லாத இந்த 6 மாத காலம் அவளை மாற்றவே இல்லை. விஜயை பார்த்ததில் ஏற்பட்ட மகிழ்ச்சியானது பெரிய மகளின் பேச்சு வந்ததும் ஆவியாகி விட்டிருந்தது. உங்கள் உடல்நலம் இப்போது எப்படி இருக்கிறது? பேச்சை மாற்றுவதற்காக சட்டென்று கேட்டான் விஜய். பரவாயில்லை. ராதைக்காகத்தான் இங்கே திரும்பி வர தோன்றியதே தவிர அங்கிருந்து வர வேண்டும் என்ற உணர்வே ஏற்படவில்லை. அத்தனை மன அமைதியுடன் அங்கு காலத்தை கழித்தேன். உங்களுக்காக ஸ்டேஷனுக்கு யாருமே வரவில்லையா? சுற்றிலும் பார்த்து கொண்டே விஜய் கேட்டான். என்னவோப்பா, இதுவரை யாரும் தென்படவில்லை. வந்திருக்காங்களோ இல்லையோன்னு கூட தெரியாது. அதான் இந்த சந்தடி குறைந்த பிறகு தேடி பார்க்கலாம் என்று ஓரமாய் நின்று கொண்டேன். அவர் அப்படி சொல்லும் போதே சுற்றிலும் பார்வையை ஓட்டிய விஜய், தோ ராமு வந்திருக்கிறான் என்றவன் கையை உயர்த்தி, ராமு இங்கே, இந்த பக்கம் என்று அழைத்தான். ராமு அருகில் வந்து இருவருக்கும் பவ்யமாக வணக்கம் தெரிவித்துவிட்டு நின்றான். சின்னம்மா எங்கே? அழைத்து வரவில்லையா? எதிர்பார்ப்பின் மிகுதியில் வேகமாய் கேட்டார் வேணுகோபாலன். இல்லைங்க, ரயில் லேட்டா வரும்னு சொன்னாங்களாம். எப்ப வருமோ என்னவோ. சின்னம்மா வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வான்னு லாவண்யாமா சொன்னாங்க. தாழ்ந்த குரலில் பாதி வார்த்தைகளை முழுங்கிவிட்டவன் போல் முணுமுணுத்தான் ராமு. வேணுகோபாலனின் புருவங்கள் முடிச்சேறின. நெற்றி சுருங்கியது. ஒரு கணம் அவருடைய முகம் ரொம்ப ஏமாற்றம் அடைந்தது போல் தென்பட்டது. பார்த்தாயா என் நிலைமையை என்பது போல் விஜயை நோக்கினார். கையில் இருந்த பேக்கை எடுத்து சரேல் என்ற ஜிப்பை திறந்து உள்ளே இருந்து பல பளவென்று மின்னிக் கொண்டிருந்த நெக்லஸை எடுத்து விஜயிடம் காண்பித்தார். பார் விஜய், நான் இங்கிருந்து போகும்போது ராதை இது வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டாள். இதற்காக ஒரு நாள் கூட தங்கும்படி ஆயிற்று. ரயிலை விட்டு இறங்கியதும் எதிர்கொள்ளும் குழந்தையின் கழுத்தில் போட்டு அவளை மகிழ செய்து அந்த காட்சியை கண்டு நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று எத்தனை ஆசையுடன் வந்தேன் தெரியுமா? லாவண்யா துளி கூட மாறவில்லை என்றும் நடந்ததற்கு பச்சாதாபப்படவில்லை என்பதற்கும் இதைவிட சாட்சியம் வேறு என்ன வேண்டும்? நாங்கள் இருவரும் தந்தையும் மகளுமாய் படைக்கப்பட்டது எந்த காலத்து கர்ம வினையோ? அவளை சொல்லுவானேன், இதெல்லாம் என்னுடைய பிராரப்த கர்மா. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது முடிகிற காரியமா? சொல்லு. நெக்லஸை பேக்கில் வைத்து ஜிப்பை இழுத்து மூடினார். அவர் அம்மாதிரி சொன்னதில் தென்பட்ட ஏமாற்றம், சோர்வு, மன அமைதியின்மை இவையெல்லாம் ஒன்று கூடி விஜய் மனதை தளர செய்துவிட்டன. என்ன பதில் சொல்வதென்று உடனே தோன்றவில்லை. அவரை வேதனைக்குள்ளாக்கிய லாவண்யா அந்த கணம் எதிரே இருந்தால் இழுத்து கன்னத்தில் ஒரு அறை கொடுக்க வேண்டும் போல் ஆவேசமும் ஆத்திரமும் எழும்பிற்று. லாவண்யா என்று இல்லை, அவரை யார் வேதனைப்படுத்தினாலும் அந்த நபர் யாராக இருந்தாலும் கடினமாய் தண்டிக்க தோன்றும். விஜய் நயமாக ஏதோ சொல்ல முற்படுவதற்குள் நண்பன் ஓடி வந்தான். விஜய், இன்னும் எத்தனை நேரம்? வா, அங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. குரூப் போட்டோவாம். மேயர் உன்னை காணோமே என்று விசாரித்து கொண்டிருக்கிறார். விஜய் பணிவுடன் வேணுகோபாலனிடம் விடை பெற்று கொண்டே, மாலையில் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்றான். ஆகட்டும், போய் வா. நீயாவது கண்ணில் பட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாயிருக்கு. விஜய் தோள் மீது லேசாக தட்டி கொடுத்து விடை கொடுத்தார்.
விஜய் போகும்போது அவனையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அவருடைய கண்களில் ஒரு தந்தையின் பரிவு எட்டி பார்த்தது. விஜய், தன் கண்முன் வளர்ந்த விஜய் 14 வயது இருக்கும்போது தந்தை இறந்துவிட்ட பிறகு பிறந்த வீட்டு சொத்து கொண்டு வந்த அகம்பாவத்தில் மாற்றாந்தாய் அவனை இழிவாய் பேசி தாழ்வாக மதிக்க அந்த அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான். எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையே படிப்பையும் தொடர்ந்தான். பட்டப்படிப்பு கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கையில் அவனுடைய மதிப்பை உணர்ந்த சித்தி அவசரப்பட்டு அவனை தூற்றியதற்கு வெட்கி தானே சுயமாய் அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். இந்த வீட்டுக்கு நீதான் மூத்தவன். உன் உதவி எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஆண் துணையில்லாத என்னை உறவினர்கள் பிடுங்கி எடுக்கிறார்கள். நீ வந்தால் ஒழிய என்னால் உயிர் வாழ முடியாது. சொல்லு, நீ வரப்போறையா இல்லை இங்கேயே புடவை தலைப்பில் தூக்கு போட்டுக்கிட்டு சாகட்டுமா என்று அடம் பிடிக்க அவளுடைய கஷ்டத்தை உணர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் MA முதல் வகுப்பில் பாஸ் செய்து வக்கீலுக்கு படிக்கும்போது லாவண்யாவை அவனுக்கு மனம் முடித்து தன்னுடைய வீட்டு பொறுப்பையும் சொத்து விவகாரத்தையும் அவனிடம் ஒப்படைக்க எண்ணி அவனிடம் தன் விருப்பத்தை வெளியிட்டார் வேணுகோபாலன். வேண்டாம், உங்களை என் தந்தையை விட அதிகமாக மதிக்கிறேன். நமக்கிடையே உறவு முறை ஏற்படுத்தி அன்பை விளக்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். லாவண்யாவின் சுபாவம் நான் நன்றாக அறிவேன். குணத்தில், சுபாவத்தில், எண்ணங்களில் எனக்கு நேர் எதிர். அது மட்டுமில்லை, நான் இப்போது திருமணம் செய்து கொள்வதாக இல்லை. அப்படி செய்து கொண்டாலும் என் தந்தை என் தாயை விருப்பப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டது போல் எனக்கு பிடித்த ஏழை வீட்டு பெண்ணையே கைப்பிடிப்பேன். சொத்து படைத்த அந்தஸ்தில் உயர்ந்த குடும்பத்தில் இருந்து வந்த பெண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று என் சித்தியை பார்த்து நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் எது சொன்னாலும் நான் மறுக்காமல் செய்கிறேன் என்று பணிவாய் நயமாய் தன் விருப்பமின்மையை எவ்வித தயக்கமும் இன்றி தெரிவித்தான். வேணுகோபாலனின் மனம் திடீரென்று விஜயின் நினைவுகளால் இளகிவிட்டது. வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் அவன் சித்தியிடமிருந்து சல்லி காசு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. படிப்புக்காக தேவையாயிருந்த பணத்தை தன்னிடமிருந்து கடனாக பெற்று விடுமுறை நாட்களில் உழைத்து சம்பாதித்து கடனை அடைத்து விடுவான். அந்த சின்ன வயதில் அவனிடம் தென்பட்ட சுயமரியாதையாலும் நேர்மையான பேச்சாலும் அவர் ஈர்க்கப்பட்டார். போக போக அவனை நன்றாக புரிந்து கொண்ட சித்தி இறக்கும் முன் சொத்தையெல்லாம் தன் மகன் அனந்த் பெயருக்கு எழுதி வைத்திருந்தாலும் அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை விஜயிடம் ஒப்படைத்தாள். சொத்தில் பங்கு பிரித்து கொடுத்தால் அதை மறுபடியும் அனந்திடமே ஒப்படைத்து விடுவான் என்ற பயத்தில் அவள் சொத்தை பராமரிக்கும் பாரத்தை விஜயிடம் ஒப்படைத்தாள். சொத்திலிருந்து வரும் வருமானத்தில் விஜய் ஏதேனும் செலவழித்தால் கேள்வி கேட்கும் உரிமையோ அதை எதிர்க்கும் அதிகாரமோ அனந்துக்கு இல்லாமல் செய்துவிட்டாள். ஆனால் சித்தி உயிருடன் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்பாக சொத்து விவகாரங்களை கவனித்து வந்தானோ இன்றும் அப்படித்தான் நிர்வகித்து வந்தான். அன்று எப்படி பணத்தை துச்சமாக மதித்தானோ இன்றும் அப்படித்தான். விஜய் வக்கீலாக முன்னுக்கு வந்து கொண்டிருந்தான். அவனை லா படிப்பதற்கு ஊக்குவித்தது தான் தான் என்ற நினைவுக்கு வந்தபோது அவரது நெஞ்சு கர்வத்தால் விம்மியது. விஜய் திறமை வாய்ந்தவன், நல்ல இதயம் படைத்தவன். நல்ல இதயம் படைத்தவர்கள் திறமைசாலிகளாகவும் இருந்தால் இவ்வுலகில் நிறைய ஏழைகளுக்கு நலிந்தோருக்கு நன்மை ஏற்படும், நியாயம் கிடைக்க வழி கோலிடும். அதனால் தான் அவனை வக்கீலுக்கு படிக்க உற்சாகப்படுத்தினார். எப்படிப்பட்ட மனிதர்களையும் வசப்படுத்தி கொள்ளும் சாதுரியம் அவனிடம் இருந்தது. எதையும் சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் இருந்தது. நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கும் விவேகம், எங்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ எங்கே பிடியை இருக்க வேண்டுமோ எல்லாம் நன்றாக தெரிந்தவன். சின்ன வயதில் பொருளாதார ரீதியாக அவன் பட்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் அவனுடைய குணாதிசயத்தை வைரம் போல் பட்டை தீட்டியிருந்தது. எத்தனையோ பேருக்கு தான் உதவி புரிந்து இருந்தாலும் விஜய் நினைவு வைத்து கொண்டார் போல் எவரும் நினைவில் வைத்து கொள்ளவில்லை. விஜய் தனக்கு மருமகனாயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். தன் வாழ்க்கை நிம்மதியாக எவ்வித கவலையும் இல்லாமல் கழிந்து விட்டிருக்கும். பிடிவாதம் நிறைந்த துடுக்கான சுபாவம் கொண்டவளும்
செலவாளியான லாவண்யாவை கொஞ்சமாவது வழிக்கு கொண்டு வந்திருப்பான். அதைவிட முக்கியமாக தன் உயிருக்கும் மேலான ஊமை பெண் ராதைக்கு தனக்கு பிறகு அவனது நிழலில் தந்தை போன்ற அரவணைப்பு கிடைத்திருக்கும். ஆனால் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு அவனுடைய வாழ்க்கையை பலியிடுவது எந்த விதத்தில் நியாயம்? இவ்விஷயத்தை நினைவு கூர்ந்த போது தன் வேண்டுகோளை நிராகரிக்க சங்கடப்பட்டு பணிந்து போய் தம் இருவரின் வாழ்க்கையை துப்பரமாக்காமல் முன்பே தீர யோசித்து நிராகரித்த அவனுடைய தைரியத்தையும் தெளிவான நோக்கையும் எண்ணிய போது அவரால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மகன் இல்லாத தன் வாழ்க்கையில் அந்த குறையே தெரியாமல் தன்னிடம் அன்பாக பரிவாக நடந்து கொள்ளும் விஜயை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு அவனுடைய தந்தையும் தன் நண்பனுமான ரங்கநாதனை கையெடுத்து கும்பிடத் தோன்றும். டிரைவர் ராமு அவருடைய பெட்டி படுக்கையை இரு கைகளால் தூக்கி கொண்டு கிடுகிடுவென்று நடக்கத் தொடங்கினான். அப்பொழுது வேறு ஒரு ரயில் வந்து நின்றதால் மறுபடியும் பிளாட்பாரம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பியது. சற்று பருத்த சரீரம் படைத்த வேணுகோபாலனால் அந்த கூட்டத்துக்கு இடையில் புகுந்து வேகமாய் நடக்க முடியவில்லை. விஜய் பற்றிய சிந்தனையில் மூழ்கி கவனம் எங்கேயோ இருக்க யார் மீதும் இடித்து கொள்ளாமல் அவர் சிரமப்பட்டு 4-5 அடிகள் தூரம்தான் சென்றிருப்பார். எதிர்பக்கத்தில் இருந்து வேகமாய் வந்த ஒரு இளைஞன் அவர் மீது சடார் என்று மோதினான். அடி நேராக மூக்கில் பட்டு விட்டதால் கண்கள் இருண்டு உயிரே போனால் போல் ஆயிற்று அவருக்கு. ஒரு கணம் உலகம் கிர் என்று சுழன்றது. பின்புறமாய் கீழே விழப்போனவர் எப்படியோ சமாளித்து கொண்டு தள்ளாடி ஒரு நிலைக்கு வந்தார். தலை சுற்றல் நின்ற மறுகணம் அவர் தன் கையில் பேக் இல்லாததை உணர்ந்து கொண்டு விட்டார். சடார் என்று திரும்பி பார்த்தார். அந்த இளைஞன் அவரை வேண்டுமென்றே இடித்து பேக்கை பறித்து கொண்டு மக்கள் கூட்டத்தில் மின்னல் போல் மறையும் நேரம் பெருங்குரலில் கத்திவிட்டார். என் பேக் பிடிங்க, திருடன், தீஃப் தீஃப் பிடிங்க. மறுநிமிடம் பிளாட்பாரம் முழுவதும் கத்தலும் கூச்சல்களும் நிறைந்து விட்டது. எல்லோரும் ஏதோ நடந்துவிட்ட அதிர்ச்சியில் திக் பிரம்மையடைந்தவர்களாய் நின்று விட்டார்கள். அவர் மட்டும் ஓட முடியாவிட்டாலும் சிரமப்பட்டு ஓடிக்கொண்டே கேட்ச் ஹிம், அதில் டைமண்ட் நெக்லஸ் இருக்கு என்று பைத்தியம் பிடித்தவர் போல் கைகளை ஆட்டினார். பேக்கை பறித்து கொண்டவன் ரொம்ப வேகமாய் ஓடி பிளாட்பாரம் மீது நின்றிருந்த ரயிலில் ஏறி மறுபக்கம் இறங்கி ஓடத் தொடங்கினான். ஓடும்போதே பேக்கின் ஜிப்பை திறந்து அதில் இருந்த நகையை மட்டும் எடுத்து பேண்ட் பையில் திணித்து கொண்டு பேங்கை வீசி எறிந்துவிட்டு தண்டவாளத்தில் வேகமாய் ஓடத் துவங்கினான். அவன் ஓடும் விதத்தை பார்க்கும்போது கம்பி போல் வளையும் ஆனால் உறுதியாக இருந்த அந்த உடல் வாகையும் பார்த்தால் அந்த ஓட்டம் என்பது அவன் ரொம்ப நாட்களாய் கற்றுக்கொண்ட பாடம் என்றும் அதில் அவன் கை தேர்ந்தவன் என்றும் புரிந்துவிடும். ஓரிரு ரயில்வே போர்ட்டர்கள் பொதுமக்களில் சிலர் அவனை பிடிக்க முயன்று அந்த வேகத்தை எட்ட முடியாமல் பெருமூச்சு விட்டு கொண்டு பின் தங்கிவிட்டார்கள். அவர்களில் ஒருவன் தோ பேக் வீசிட்டான் என்று கத்த மற்றொருவர் ஓடி சென்று அதை எடுத்து உள்ளே பார்த்தபோது நகையை காணவில்லை. இன்னும் கொஞ்ச தூரம் ஓடியிருந்தால் அந்த திருடன் தப்பித்திருப்பானோ என்னவோ. ஆனால் அங்கு தண்டவாளத்தை பரிசோதித்து கொண்டிருந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் தொலைவில் இருந்து இளைஞனின் ஓட்டத்தையும் பின் தொடர்ந்தவர்களின் கூச்சல்களையும் கவனித்துவிட்டு விஷயம் இன்னதென்று புரியாவிட்டாலும் பின்னாலிருந்து வந்து அந்த இளைஞனை கைகளால் பிணைத்து பிடித்து விட்டார். திடீரென்று சிறைப்பட்டதும் அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினான். கால்களால் உதைத்தான், தலையால் கும்மினான். அவர் இவனை மடக்க, இவன் அவரை அடிக்க சற்று நேரம் கை கலப்பு நிகழ்ந்தது. கடைசியில் ரயில்வே ஊழியர் அந்த இளைஞனை கீழே தள்ளிவிட்டு அசைய முடியாதவாறு கரடி பிடியாய் அழுத்தமாய் பிடித்து கொண்டார். அந்த பிடியில் இருந்து அந்த இளைஞனால் விடுபட முடியவில்லை. அதற்குள் மற்ற ஜனங்களும் அந்த சூழ்ந்து கொள்ளவே பணிந்து போவதை தவிர வேறு வழியில்லாமல் போய்விட்டது அந்த இளைஞனுக்கு. 10 நிமிடம் கழித்து பேக்கையும் நகையையும் அதை திருட முயன்ற அந்த இளைஞனையும் சேர்த்து வேணுகோபாலனின் காலடியில் போட்டார்கள். அவர் பேக்கை திறந்து அதில் நகையை வைத்துவிட்டு பெரிய ஆபத்து நீங்கியது போல் நிம்மதியாய் மூச்சு விட்டு கொண்டார்.
எதிர்பாராமல் தனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்த அந்த இளைஞனை பார்த்ததும் அவருக்கு கோபம் தாங்க முடியவில்லை. கையை நீட்டி அவனுடைய இரு கன்னங்களிலும் மாறி மாறி அடித்தார். புத்தி இல்லையா ராஸ்கல், எரும மாடு மாதிரி இருக்க என்றார். இன்னும் அவனை திட்ட வேண்டும் என்று தோன்றினாலும் மூச்சு இறைத்ததால் வாயில் வார்த்தைகள் வரவில்லை. அதற்குள் கும்பலாய் கூடிவிட்ட மக்கள் ஆளுக்கொரு விதமாய் விமர்சனம் செய்யத் தொடங்கினார்கள். என்ன வேலை ஐயா இது? உடல்ல வலு இருக்கிறவன் உழைச்சு சம்பாதிக்க கூடாதா? அதட்டுவது போல சொன்னான் ஒருவன். முகத்தை பாரு, ராஜா வீட்டு பையன் மாதிரி. உண்மைதான். இது மட்டும் நடந்திருக்காவிட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்றே நினைத்திருப்போம். அந்த மிடுக்கான உடையை பார்த்த யாருக்கும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையோ என்ற எண்ணம்தான் வரும். இப்போது காலமே அப்படித்தான் இருக்கு. பெரிய மனிதர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறவங்க பெரிய மனிதர்களாய் நடமாடுறாங்க. நம்ம நாட்டில இப்படி வேலை வெட்டி இல்லாத பசங்க நிறைய இருக்காங்க. இப்படிப்பட்ட திருட்டு பசங்களை நடு ரோட்ல தூக்குல போடணும். அப்பதான் மத்தவங்களுக்கு புத்தி வரும். இந்த காலத்தில் திருடுவது என்பது ரொம்ப சுலபமாகிவிட்டது. இந்த மாதத்தில் இப்படி நடப்பது இது 3வது தடவை என்றார் ரயில்வே ஊழியர். அதற்குள் அங்கு வந்த போலீஸ்காரர் ஒருவர் திருடனை மேலும் கீழுமாய் பார்த்தார். நீதானா தம்பி, என் செல்ல துரையே என்றார் கிண்டலாய். தெரிந்தவன்தானா? யாரோ ஆர்வமாய் கேட்டார்கள். அடடா, இவன தெரியாமல் இருப்பதாவது. ஏற்கனவே எங்க விருந்தாளியா இருந்தவன்தான். நட தம்பி, ஸ்டேஷனுக்கு நட. 2 நாட்களுக்கு முன்பு எக்ஸிபிஷனில் கரண்ட் கட் செய்து பெண்களின் நகைகளை திருடிய கும்பல் உங்களது தானே? கொஞ்சம் உங்களை பற்றிய தகவல் கொடுத்தால் எனக்கு ப்ரமோஷனாவது கிடைக்கும் என்றவர் அருகில் இருந்தவர்களை பார்த்து, சிற்றியில ஒரு பெரிய கும்பல் ஒன்று உருவாகி இருக்கு. மக்கள் கூட்டம் சேர்ந்தால் போதும், இவர்கள் அங்கே சென்று ஏதோ விதமாக கலவரம் உண்டாக்கி கைக்கு கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள். எத்தனை முயற்சி செய்தாலும் இவர்களை பிடிக்க முடியவில்லை. இதனால் எங்கள் உயிரே போகிறது. எங்கள் வேலைக்கே ஆபத்து வந்து விடும் போல் இருக்கு. வா கண்ணா வா. லட்டியால் அவனை நெட்டி தள்ளினார். இத்தனை விதமான விமர்சனங்களுக்கு இலக்கான அந்த இளைஞன் குனிந்த தலை நிமிராமல் அப்படியே நின்றிருந்தான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் கீழ் நோக்கிய பார்வையுடன் கற்சிலையாயிருந்தான். சற்று முன் நிகழ்ந்த கை கலப்பின் போது உதட்டில் காயம் ஏற்பட்டு தாடையில் வழிந்த ரத்தம் காய்ந்து விட்டிருந்தது. அதை துடைத்து கொள்ளக்கூட வழி இல்லாமல் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்தன. அவன் போட்டு கொண்டிருந்த உடைகள் ரொம்ப விலை உயர்ந்தவை. கருப்பு ஜீன்ஸ் பேண்ட்டும் கிரீம் கலர் டீ ஷர்ட்டும் அணிந்திருந்தான். கால்களில் விலை மிகுந்த ஷூஸ் இருந்தன. அவனை பார்த்தால் 19 அல்லது 20 வயது மதிப்பிடலாம். இளம் தாடி அவனுடைய முகத்துக்கு வசீகரத்தை சேர்த்தது. சட்டென்று பார்க்கும்போது பணக்கார வீட்டு பிள்ளையோ என்ற நினைப்பை தோற்றுவிக்கும் உருவம். மின்னல் ஒளி வீசும் கண்கள், செதுங்கினாற் போல் இருந்தது மூக்கு. அந்த சுறுசுறுப்பு இளம் பெண்களின் மனதில் இனிய கனவுகளை மலர வைக்கும் அந்த உருவத் தோற்றம். ரஷ்ய குழுவினரை போட்டோ எடுக்க நினைத்து குளிருக்கு விழிப்பு வராமல் நேரம் கழித்து ஸ்டேஷனுக்கு ஓடோடி வந்து ஏமாற்றமடைந்த போட்டோகிராஃபரும் பத்திரிகை நிருபர் ஒருவருக்கு ஏதோ ஒரு பரபரப்பு செய்தியாவது கிடைத்துவிட்ட திருப்தியில் அந்த இளைஞனை க்ளோஸ்அப்பில் 2-3 கோணங்களில் படம் பிடித்து கொண்டார். வேணுகோபாலன் எப்படியோ சிரமப்பட்டு வெளியில் வந்து தனக்காக காத்திருந்த காரில் அமர்ந்து கொண்டார். அவருடைய மேனி இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 மாதம் இடைவிடாமல் கேரளாவில் ஒரு கிராமத்தில் இயற்கை சிகிச்சை மேற்கொண்டும் சொந்த ஊரில் காலடி எடுத்து வைத்த முதல் கணமே தன் நிலைமை ஒன்றும் மாறவில்லை என்று அவருடைய இதய துடிப்பு வார்னிங் கொடுத்து விட்டது. அவர் டெலகிராம் கொடுத்திருந்த போதும் லாவண்யா அதை அலட்சியப்படுத்தாமல் ஸ்டேஷனுக்கு சின்ன மகள் ராதையை அனுப்பி வைக்கவில்லை. அந்த ஏமாற்றத்தில் வேதனை உற்றிருந்த நேரத்தில் இந்த நகை திருட்டு முயற்சியும் சேர்ந்து கொண்டது. அவர் கண்களுக்கு முன் ஒல்லியாக உயரமாக உதட்டிலிருந்து கோடாக வழிந்த இரத்த கரையுடன் தலை குனிந்து நின்ற அவ்விளைஞனின் உருவம் நிழலாடிற்று. அவருக்கு மறுபடியும் கோபம் கட்டுக்கு அடங்காமல் போயிற்று. பேக்கை பத்திரமாய் மடியில் வைத்து கொண்டு, திருட்டு பசங்க,
இவங்களை எல்லாம் முதல் காரியமா சுட்டு தள்ளணும் என்று எண்ணிக்கொண்டார். கார் கிளம்பியது. நகரத்தில் இருக்கும் நடுத்தர மக்கள் எல்லாம் அங்குதான் வசிக்கிறார்களோ என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் திருவல்லிக்கேணியின் குறுகலான சந்துகள், தெருக்கள், குப்பை கூளங்கள், குழந்தையின் விளையாட்டுக்கள், காலை கடன்கள் எல்லாம் அங்கு திறந்த வெளியில்தான். ஒவ்வொரு தெருவிலும் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் 10 போர்ஷன்களாவது இருக்கும். 10 போர்ஷன்களிலும் வெவ்வேறு குணங்களை படைத்த மனிதர்கள் வசித்து வந்தார்கள். அந்த ஏரியாவின் பரப்பளவையும் அங்கு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையையும் கணக்கெடுத்த ஒரு நாளேடு 1 சதுர அடிக்கு 4-5 நபர்கள் வசிக்கிறார்கள் என்றும், இதனால் காலரா, வைசூரி போன்ற நோய்கள் வேகமாய் பரவும் என்றும், உடனே வசிக்கும் மக்களை வேறு காற்றோட்டமான இடங்களுக்கு மாற்ற வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முழக்கமிட்டது. ஆனால் அதை யாரும் பொருட்படுத்த போவதில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த தெருவை ஒரு முறை தொலைவில் இருந்து நோக்கினால் அகதிகளை சுமந்து செல்ல தயாராக நிற்கும் ரயில் நினைவுக்கு வரும். அது போன்ற குறுகலான சந்து ஒன்றில் கடைசியாக அமைந்திருந்த வீட்டிலிருந்து காலை வேளையில் குரல்கள் உச்சஸ்தாயியில் ஒலித்தன. அந்த வீட்டில் வசிக்கும் கணவன் மனைவி எதற்காகவோ சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். தெரு வழியாக போகிறவர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் காதுகளை தீட்டி வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டு தலைவரின் பெயர் சங்கரன். தொழில் பாட்டு வாத்தியார். அவருக்கு இருக்கும் கிறுக்குத்தனத்தால் எல்லோரும் அவரை திருவாழ்த்தான் சங்கரன் என்று அடைமொழியுடன் அழைப்பார்கள். அவர் மனைவியின் பெயர் சுந்தரி. சுந்தரியின் சுபாவத்தை வரையறுத்து சொல்வது கடினம். அந்த வீட்டுக்கு அவர்கள் குடி வந்து 15 வருடங்களாவது முடிந்திருக்கும். சுந்தரியின் சுபாவம் நிமிடத்துக்கு ஒரு முறை பச்சோந்தியை போல் நிறம் மாறும் என்று அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவளை எப்போதும் துதி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புகழ்ந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்டதை மறுக்காமல் கொடுத்து விடுவாள். அப்படி துதி பாட விருப்பம் இல்லாதவர்கள், பொறுமை இல்லாதவர்கள் அவளுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியாது. ஏதோ ஒரு சாக்கு வைத்து கொண்டு என்றாவது ஒரு நாள் அவர்களை சண்டைக்கு இழுத்து அவமானப்படுத்தி தன் பகையை சாதித்துக் கொள்வாள். அதனால் அவளுக்கு எதிரில் புகழ்ந்துவிட்டு கொஞ்சம் கண் மறைவில், ராட்சசி, சூர்பனகை, வெறும் தீசல், நமக்கென்ன வந்தது, நாம் நல்லவர்களாயிருந்தால் சரி என்று சொல்லுபவர்கள் தான் அதிகம். சுந்தரிக்கு கணவனின் திறமையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லை என்ற வருத்தமும் சங்கரனுக்கு கிடையாது. இந்த குடித்தனம் இந்த அளவுக்காவது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது தன்னுடைய திறமையினால் தான் என்பதில் சுந்தரிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பெண்கள் தம் தேவைகளை பொறுத்து வலுப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை கிடையாது. உங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இல்லை என்ற டாக்டர்கள் 15 வருடங்களுக்கு முன் உறுதியாக கூறிவிட்ட பிறகும் சுந்தரிக்கு ரொம்ப நாள் வரை நம்பிக்கை போகவில்லை. குழந்தைக்காக அவள் செய்யாத நோன்பு இல்லை, கும்பிடாத கடவுள் இல்லை. குழந்தைக்காக சுந்தரி படும் பாட்டில் 1000ல் 1 பங்கு கூட, ஏன் அந்த பிரச்சனையே இல்லாதவர் போல சங்கரன் நடந்து கொள்வார். கணவனை இழந்து பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்ட உடன் பிறந்த தங்கை சாவித்திரியின் மகள் சரோஜாவையும் மகன் சந்திரனையும் அவர் என்றோ தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இருக்கிற வசதியில் அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தார். சுந்தரிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவ்வளவு விருப்பம் இருந்தால் வேறு உறவினர் வீட்டு பசங்களை வளர்த்து கொள்ளலாமே, இந்த துரதிர்ஷ்டம் பிடிச்சவங்க எதுக்கு என்பாள். இந்த விஷயமாக கடந்த 15 வருடங்களாய் வாரத்தில் ஒரு தடவையாவது அவர்களுக்கிடையே சண்டை வரும். சில சமயம் சண்டை முற்றி போகும்போது சங்கரன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். 4-5 நாட்கள் வரை வீடு திரும்ப மாட்டார். தன் நாத்தனாரான சாவித்ரி இந்த வீட்டை விட்டு போனால் ஒழிய தங்களை பிடித்த சனி நீங்காது என்று சுந்தரியின் நம்பிக்கை. அதனால் இப்போதெல்லாம் எந்த சின்ன காரணம் கிடைத்தாலும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு பெரிதாக சண்டை போட்டு அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறாள். ஆனால் என்ன விசித்திரமோ தெரியவில்லை, இடைவிடாமல் அவள் செய்து கொண்டிருக்கும் இந்த முயற்சி இன்று வரை ஏனோ பலனளிக்கவில்லை.
சுந்தரியின் கடினமான சொற்களை கேட்டு குமரி குமரி அழுத சாவித்ரி ஓரிரு முறை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாள். தங்கையின் முயற்சியை தடுத்துவிட்ட சங்கரன் ஒரே வார்த்தைதான் சொன்னார். சாவித்ரி, அவள் ஒரு பைத்தியம். என்ன பேசுகிறோம் என்று அவளுக்கே தெரியாது. நான் இருக்கும்போது நீ அவளுடைய பேச்சை லட்சியப்படுத்துவானேன்? உனக்கு மணிமணியாய் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்க வளர்ந்து ஆளாகிவிட்டால் போதுமே. நாங்களே உன்னை சார்ந்து வாழும் நாள் வரும். உன் குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து கொண்டாவது நீ தற்கொலை எண்ணத்தை மறந்து விடணும். இனி இப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. அண்ணனின் அன்பான ஆதரவான வார்த்தைகளுக்கு சாவித்திரியின் மனம் இளகிவிட்டது. அதன் பிறகு சுந்தரி எவ்வளவு குத்தி காண்பித்தாலும் சண்டை போட்டாலும் காதில் விழாதது போல் இருந்து விட்டாள். சுந்தரிக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த முறை சுந்தரிக்கு மிகப்பெரிய காரணம் கிடைத்துவிட்டது. அவளுடைய மருமகனான சந்திரன் நேற்று காலையில் ரயில் நிலையத்தில் நகையை திருட முயன்று பிடிபட்டு விட்ட செய்தி அவனுடைய புகைப்படத்துடன் பேப்பரில் பிரசுரமாகி இருந்தது. சுந்தரி கிணற்றடியில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த போது அடுத்த வீட்டு பாட்டியின் பேரனான ஆஞ்சநேயலோ காம்பவுண்ட் சுவற்றின் வழியாக எட்டி பார்த்து அவளை அருகில் அழைத்து போட்டோவை காட்டி செய்தியையும் படித்து காண்பித்தான். சுந்தரி மாளியை அங்கேயே வைத்து அங்கிருந்தே, இந்த செய்தியை கேட்டீங்களா என்று கையை ஆட்டிக்கொண்டே உள்ளே வந்தாள். சங்கரன் நடு அறையில் கிடந்த கயிற்று கட்டிலை செப்பனிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு இந்த செய்தி ஏற்கனவே காதில் விழுந்து விட்டது. அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் பொழுது நன்றாக வெடிந்த பிறகுதான் முக்கி முனகியபடி நீர்த்த காஃபியை அவர் கண்ணில் காட்டுவாள் சுந்தரி. ஆகையால் காலையில் எழுந்ததும் வாயை கொப்பளித்துவிட்டு அப்படியே கிளம்பி தெருமுனையில் இருந்த காஃபி டீ சென்டரில் சுட சுட காஃபியை தொண்டைக்கு இதமாக குடித்துவிட்டு சத்தம் போடாமல் வீட்டுக்கு வருவார். அன்றும் அப்படித்தான். போய் காஃபிக்காக ஆர்டர் கொடுத்துவிட்டு உட்கார்ந்த போது அந்த ஹோட்டல் முதலாளி அவரை ஜாடை காட்டி அருகில் அழைத்து, இதோ உங்க மருமகன் தானே என்று அப்பொழுதுதான் வந்த பேப்பரில் முதல் பக்கத்தில் இருந்த சந்திரனின் போட்டோவை சுட்டி காண்பித்தார். சங்கரன் பதில் ஏதும் சொல்லாமல் பேப்பரை எடுத்துக்கொண்டு விவரமாக படித்துவிட்டு பிறகு அதை பத்திரமாக மடித்து முதலாளி பக்கத்தில் வைத்துவிட்டு ஆர்டர் கொடுத்த காஃபியை குடிக்காமலேயே வீட்டுக்கு வந்து விட்டார். வந்ததுமே தங்கையின் காதிலும் மருமகளான சரோஜாவின் காதிலும் இந்த செய்தியை போட்டுவிட்டு சாய்த்து வைத்திருந்த கயிற்று கட்டிலை நேராக போட்டார். தோய்ந்து கிடந்த அதன் கயிறுகளை கவனமாய் நிதானமாய் செப்பனிடத் தொடங்கினார். இன்னைக்கு தெருவில் முகம் காட்ட அவருக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கும் நாளைக்கும் தெருப்பக்கம் போகாமல் இருந்துவிட்டால் நாளை மறுநாள் இந்த விஷயம் யாருக்கும் நினைவு இருக்காது. ஒரு விதமாய் பார்த்தால் இந்த உலகம் ரொம்ப நல்லது. அதற்கு வேறு வேலைகள் நிறைய இருக்கு. எந்த விஷயமாயிருந்தாலும் சட்டென்று பழசாகிவிடும். அதனால் தான் கட்டிலை சரி செய்ய சொல்லி ஒரு மாதமாய் சுந்தரி தொணதொணத்த போதெல்லாம் காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தி வந்தார். இன்று அந்த வேலையை செய்ய தொடங்கினார். வேலை வெட்டி இல்லாமல் வெறுமே வீட்டில் உட்கார்ந்திருந்தால் சுந்தரி சந்தேகப்பட்டு கேள்விகளால் ரோதனை பண்ணுவாள் என்று அவருக்கு தெரியும். உங்களைத்தானே? அருகில் வந்து நின்றாள் சுந்தரி. என்ன விஷயம்? ரொம்ப அமைதியாய் கேட்டார் சங்கரன். ஐயோ ஐயோ, நீங்க இன்னும் இப்படி சாவகாசமா உட்கார்ந்திருக்கீங்களே. முகவாய் தோள் பட்டையில் இடித்து கொண்டாள் சுந்தரி. ஏன் இப்ப என்ன ஆயிடுத்து? யாருடைய வீடாவது பற்றி எரியறதா? அப்படி இருந்தா சொல்லு, இருவரும் போய் தண்ணீர் ஊற்றி அணைத்து விட்டு வரலாம், ஏகத்தாளமாய் சொன்னார் சங்கரன். யாருடைய வீடோ பற்றி எறிவானேன்? வந்த ஆபத்தெல்லாம் நம் வீட்டுக்குத்தான். அதென்னவென்று சரியாக சொல்லி அழக்கூடாதா? உங்க அருமை மருமகன், உங்க தங்கையின் அருமை மைந்தன். அந்த வர்ணனையெல்லாம் எதுக்கு? நம்ம சந்திரன் என்று அழைக்க கூடாதா? நிதானமாக சொன்னார். அழைக்கிறேன், எனக்கு கொள்ளி வைக்கப் போகிறான் என்று. இப்போ எல்லாருடைய தலையிலும் நெருப்பை அள்ளி கொட்டியிருக்கான். கையை நீட்டி முழக்கிக் கொண்டே சொன்னாள் சுந்தரி. சுந்தரி எதிர்பார்த்தது போலவோ எண்ணியது போலவோ சங்கரன் பதட்டப்படவில்லை.
சாவித்ரி, என்ன சன்னி, செந்துவுக்கு என்ன என்று கலவரமாய் அறையில் இருந்து ஓடி வரவில்லை. சங்கரனையும் உள் அறையை மாறி மாறி பார்த்த சுந்தரிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உங்களுக்கு இந்த செய்தி முன்பே தெரியுமா? தெரியும். உரையாடலை நீடிக்க விரும்பாமல் சுருக்கமாய் சொன்னார் சங்கரன். சுந்தரியின் முகம் களை இழந்தது. பிறகு ஏதோ உண்மை புரிந்து விட்டவள் போல் கண்களை உருட்டி தலையை ஆட்டினாள். அப்படி சொல்லுங்க. என்னடா இந்த மனுஷனும் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறாரே, திடீரென்று கட்டில் மீது கரிசனம் பிறந்து விட்டதேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான். வாய மூடு. வாய மூடணுமா? நானா? எதுக்கு? என் மகன் திருடி விட்டான் என்றா? என் பெயர் சந்தி சிரிக்கிறது என்றா? எதுக்காக வாயை முடிக்கணும் நான்? ஆணித்தரமாய் கேட்டாள். சங்கரன் தலையை உயர்த்தி கோபமாய் பார்த்தார். இல்லாவிட்டால் தெருவில் நின்று கூச்சல் போடு என்றார். கூச்சல் போட எனக்கென்ன தலையெழுத்து? தோ இன்னைக்கு கடைசி தடவையாய் கேட்கிறேன். நீங்கள் முடிவை சொல்லும் வரை விடமாட்டேன். இந்த திருட்டு கும்பலுடன் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். காதில் விழுந்ததா? இருக்க முடியாவிட்டால் போயேன் அலட்சியமாய் சொன்னார் சங்கரன். நான் ஏன் போகணும்? இது என் வீடு, ஏன் இஷ்டம். இருக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க, ஆதரவு கொடுத்தவர்களின் பெயர்களை காப்பாத்து தெரியாதவங்க யாரோ அவங்க போகட்டும். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். முடிவா என்ன சொல்ல போறீங்க? இதுல நீங்க சொல்றது என்ன? நானே கேட்டு விடுகிறேன் என்று கிடுகிடுவென்ற நாத்தனாரின் அறை வாசலில் நின்று கதவு மேல் கையை வைத்து கொண்டு, இந்தாமா மகாராணி, உன்னத்தான் என்று அழைத்தாள். உள்ளே இருந்து பதில் வரவில்லை. சங்கரன் கை வேலையை அப்படியே போட்டுவிட்டு சட்டென்று தாவி மனைவியின் தோளை பற்றி வலுக்கட்டாயமாய் இழுத்து வந்தார். பற்களை கடித்து கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஏற்கனவே அவ குமரி குமரி அழுதுகிட்டு இருக்கா, நடுவில் உன்னோட ரோதனை என்ன? அதட்டுவது போல் சொன்னார். சுந்தரியின் பொறுமையில் நெருப்பு பற்ற வைத்தது போலாயிற்று. பெருங்குரல் எடுத்து கத்தினாள். அழுகையா? எதுக்கு? என்ன இழந்து விட்டாளாம்? உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உறவுகளையும் துண்டித்து விட்டு, வெட்கம் மானத்தை இழந்து விட்டவள். அவளுக்கு வேதனையாய் இருப்பதாவது? நாம் எதுவும் சொல்லும் முன்னே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாள். அழ வேண்டியது நான், மானம் போனது எனக்கு. இப்பவே தெருவில் 4 பேர் 4 விதமாய் கேட்கும்போது நிமிர்ந்து பதில் சொல்ல முடியாமல் இன்னாராத்து மருமகன் என்று 4 பேர் சுட்டி காட்டும் போது வெட்கத்தால் கூனி குறுகி போகும் நிலை வந்ததற்கு நாம் தான் அழணும். அவளுக்கு அழுகை வருவானேன்? சங்கரன் மனைவியுடன் சண்டை போடுவதில் பயன் இல்லை என்று கெஞ்சுவதில் இறங்கினார். நயமாக சொல்வது போல் சொன்னார். என்ன செய்யலாம் சொல்லு சுந்தரி. நம் மகனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? அரவணைத்துக்கிட்டு போயிருக்க மாட்டோமா? அவ்வளவுதான். சுந்தரி காளி அவதாரம் எடுத்தாள். என்ன, அவனையா? அந்த திருட்டு பையனா என் மகன்? அவன் என் மகனா இருந்தால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருந்தால் என்றைக்கோ கழுத்தை நெரித்து கொன்று போட்டிருப்பேன். இப்படி அறையில போய் பதுங்கிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா என்ன? பேசுவதற்கென்ன, எத்தனை வேணுமானாலும் பேசலாம். நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணும்னாலும் வளையும். அதான் கடவுள் குழந்தையே பிறக்காமல் செய்துவிட்டாரோ என்னவோ? பேச்சு போக்கில் சொல்லிவிட்ட சங்கரன் வாய் தவறி சொன்னதற்கு நாக்கை கடித்து கொண்டார். ஆபத்து வந்துவிட்டது. சுந்தரி அடிபட்ட பெண் புலியாக கர்ஜித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.